முன்னாடி ஒரு புது செருப்பு நான் வாங்கினேன். அந்த செருப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மேலே சின்ன சின்ன ஸ்டோன் மாதிரி நிறைய இருக்கும். அந்த ஸ்டோன் எல்லாம் சூரிய வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று தெரியுமா, அது வெளிச்சம் படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லா இடமும் கலர் கலராக அழகாக இருக்கும் பார்க்க. அதில் விளையாடுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிரகாசமான வெளிச்சத்தில் அவங்க எல்லாரும் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரமும் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை பார்த்தவங்கள பற்றி தான் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரும் நான் அன்போட வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 12வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகும் முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கணும்னு கொடுங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கையை விஷயங்க பார்க்குற கேட்குற ஆசிரியங்க பரமத்தக்கு பண்ணி ஆமீன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு பேரொளி. இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் பிலிப்பியர் 4:4 எடுக்கப்பட்டு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் தொழுது கொள்வது மகிழ்ச்சியான ஒன்று. ஒரு நாள் இயேசு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான 3 சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க 3 பேர்கிட்டையும் வந்து வாங்க என் கூட மலை மேலே ஏறி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த 3 பேரும் ஏன் நம்மளை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு யோசித்தாங்க. திடீர்னு இயேசுவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சுற்றி இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி இயேசு வேற மாதிரி மாறுறத அவங்க பார்த்தாங்க. வானத்துலேருந்து பிரகாசமான வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்தில் சூரிய ஒளி மாதிரி இயேசுவோட முகம் பிரகாசமாக இருந்துச்சு. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் கூட வெள்ளை வெள்ளையர்னு பளிச்சுன்னு பிரகாசமாக ஒரு ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வெளிச்சம் எவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சுன்னா, அந்த 3 சீஷர்களால் கொஞ்சம் கூட அசைய முடியல. அவங்க இயேசு அப்படியே பார்த்துட்டு இருந்தப்போ இயேசுவுக்கு 2 பக்கமும் 2 பேர் திடீர்னு அங்கே தோன்றுறாங்க. ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு எலியா மாதிரி இருந்தாங்க, இன்னொருத்தர் பார்க்குறதுக்கு மோசே மாதிரி இருந்தார். எலியாவா, மோசையா அப்படின்னு அந்த சீஷர்கள் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. எலியாவும் மோசையும் பரலோகத்திலிருந்து இயேசுவை பார்க்குறதுக்கு அங்கே வந்திருந்தாங்க. இது ரொம்ப வினோதமான ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. இது உண்மை அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இங்கே பார்த்த அந்த காட்சியை வேறு யார்கிட்ட சொல்லாமல் இருந்தாலும் பேதுரு ஒரு வெடிச்சிருவாருன்னு போல தோணுச்சு. இயேசு எப்படி ஒரு சூழ்நிலை பார்க்குறது பற்றி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷத்தோடு கலந்த ஒரு பேச்சில் பேதுரு பேச ஆரம்பித்தார். உங்கள் 3 பேருக்கும் நாங்கள் 3 வீடு கட்டட்டுமா? ஒன்று உங்களுக்கு, ஒன்று எலியாவுக்கு, ஒன்று மோசேக்கு. இப்படி அவர் கேட்கும்போது ஒரு பிரகாசமான மேகம் வந்து அவங்களை மூடிருச்சு. அந்த பிரகாசம் எப்படி இருந்துச்சுன்னா, 1 கோடி வைரங்கள் அந்த இடத்துல தக்க தக்கன்னு மின்னா எப்படி இருக்கும். இந்த பளபளக்கிற ஒளியிலிருந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு அந்த சத்தம் சொல்லுச்சு. இந்த 3 சீஷர்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்க முடியாம முகம் கூப்பற கீழே விழுந்தாங்க. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அவ்வளோ பரிசுத்தமான ஆண்டவருக்கு முன்னாடி பாவம் நிறைஞ்ச அவங்களால எப்படி இருக்க முடியும்? அடுத்ததான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று மட்டும்தான். ஏசு அவங்க தோலை தட்டி எழுந்துறீங்க அப்படின்னு கூப்பிட்டது. நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு ஏசு சொன்னாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் பயத்தோட ஏஞ்சி உட்காந்தாங்க. அவங்கள சுற்றி பார்த்தாங்க. மோசையும் எலியாவையும் அவங்க காணோம். அதோட பிரகாசமாக இருந்த அந்த வெளிச்சத்தும் காணோம். இப்போ ஏசு சொன்னார், வாங்க நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போகலான்னு. இந்த 3 சீஷர்களும் அவங்க பார்த்த இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏசு கிட்ட பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் ஏசு சொன்னார், நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு மறுபடியும் உயிரோடு எழும்புற வரைக்கும் நீங்கள் பார்த்து இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். பேசிக்கிட்டே எல்லாரும் இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போகிற வெளில நிறைய கேள்விகள் ஏசுக்கிட்ட கேட்டாங்க. ஏசு ஒரு சில காரியங்களை அவங்களுக்கு தெளிவுபடுத்தினாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரும் பார்த்த அந்த காட்சியை அவங்க வாழ்நாள் முழுசும் அது கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பாவிகளாகிய நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்குறது அப்படின்றது ரொம்ப அபூர்ணமான ஒன்று. இந்த சூழ்நிலை அபூர்ணமானதாக இருந்தாலும் அவங்க 3 பேரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுதான் நம்ம வசனமும் சொல்லுது. ஒவ்வொரு வாரமும் நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு வரோம். சர்ச்சில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டோட பிரசன்னம் அங்கே இருக்குதுன்னு. அவருடைய பிரசன்னத்தில் இந்த சீஷர்கள் இருந்த மாதிரி நாமும் இருக்கிறோம். அப்போ நமக்கும் அதே மாதிரி சந்தோஷமும் இருக்கணும் இல்லையா? ஆண்டோட பிரசன்னத்தில் வரும்போது எபிரேயர் 12:28 சொல்லப்பட்டிருக்கு, நன்றி உணர்வோட வரணும்னு.
சங்கீதம் 16ல், அப்போ 21ல், 89ல் இதெல்லாம் நம்ம வாசிக்கும்போது தாவீது ஆண்டோடைய பிரசன்னத்தில் சந்தோஷத்தை உணர்ந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபகுக் 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம அமைதியோடு இருக்கணும்னு சொல்லியிருக்குது. லேவியராகமம் 19வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு அவரோட ஆலயத்தில் மரியாதையோடு நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வருவீங்க? கவலையோடையா, சந்தோஷத்தோடையா, கூச்சல் போட்டுட்டு வருவீங்களா, அமைதியாக வருவீங்களா, பயமே இல்லாமல் வருவீங்களா, இல்லை பயபக்தியோடு வருவீங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டரை தொழுது கொள்றதுக்கு ஆலயத்துக்குள்ளே வரும்போது பயத்தோடையும் பயபக்தியோடையும் ஆண்டர் நம்ம மேலே வச்சுக்கிற அன்புக்காக சந்தோஷத்தோடையும் வரணும். ஏன்னா இன்னைக்கு பாட சொல்லுது, ஆண்டருடைய பிரசனத்தில் அவரை தொழுது கொள்றது மகிழ்ச்சியான ஒன்றுன்னு. இதே மகிழ்ச்சியோட ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆலயத்துக்கு போங்க. ஆண்டவர் மன மகிழ்ச்சியோட உங்களுக்காக காத்திருக்காரு. இந்த பாடத்தை கூட சேர்ந்து படித்ததுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருக்காக நன்றி. நாங்கள் பயபக்தியாக நாங்கள் ஆழத்துக்குள்ளே வரத்துக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பயத்தோடு உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அமைதியாக நாங்கள் ஆலயத்தில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசு ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரம தகப்பனே, ஆமேன்.